ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரோஜா செடிகளில் வந்துட்டு நிறைய துளிர்கள் வச்சு முட்டுகள் வர்றதுக்கு நம்ம என்ன உரங்கள்லாம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்ற டிப்ஸை தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற உரங்களை வச்சு வீட்டில் இருக்க செடிகளை செழிப்பாக ஆரோக்கியமாக வளர வைக்க முடியுங்க. பொதுவாகவே செடிகளுக்கு நைட்ரஜன் சத்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா செடிகளில் துளிர்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அப்படியே வச்சாலும் செடிகள் முழுக்கமே இலைகள்லாம் பழுப்பு நிறங்களில் ஏற்படுங்க. மஞ்சள் நிறத்தில் மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த நைட்ரஜன் சத்து குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா நம்மளோட செடிகள் உள்ள இலைகளோட சத்துக்கள் குறைஞ்சிரும். அதோட கலர்கள் மாற ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சமயத்தில் நம்ம செடிகளுக்கு என்ன மாற்றம் அப்படி நடக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செடிகள் வேகமாகவே கருக ஆரம்பிச்சிருங்க. அப்படி சீக்கிரமாக வைக்கக்கூடிய அந்த மொட்டுக்கள் அந்த பூக்கள் கூட வேகமாகவே கரிய ஆரம்பிச்சிடும். அப்படி முட்டைகள் வச்சாலுமே கூட அந்த முட்டைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ரொம்ப சின்ன சின்ன முட்டைகளாக தான் உங்களுக்கு வைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நம்ம கூடவே சேர்ந்து நம்ம பிளான்ட்டுக்கு வேகமாக பூச்சி தாக்குதலும் ஏற்பட ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு காட்டின அந்த ஃப்ளவரோட முட்டுகளில் பார்க்கும்போது தெரியும். அந்த முட்டுகள் பூக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே இருந்து கருக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நம்ம ஒரு ஃபெர்டிலைசரை ரெடி பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நம்ம அடுத்ததாக எப்படி அந்த உரங்களை தயாரிக்கலாம், எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உரத்தை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம டெய்லியுமே டீ குடிக்கிறோம் இல்லையா, அந்த தேயிலை பவுடரை தான் நம்ம வடிகட்டிட்டு டீ போட்டுட்டு தூக்கி தான் வீசுவோம். அதை நம்ம சர்க்கரை போடாமல் எடுத்துக்கலாம். சர்க்கரை போட்டீங்க அப்படின்னாலும் அந்த பால் சர்க்கரை போடுறதுனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு 2-3 நாளைக்கு நல்லா ஊற விட்டுருங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி தேயிலையெல்லாம் சர்க்கரை போட மாட்டோம். வடிகட்டினதுக்கப்புறமா தான் சர்க்கரை போடுவோம். ஸோ அதனால் நான் 2-3 டைம் நான் வாஷ் பண்ணிப்பேன். இந்த பால் இதெல்லாம் சர்க்கரை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுறவங்க நல்லா 1 லிட்டர் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி இந்த தேயிலை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இதை தான் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்த போகிறோம். நீங்கள் இந்த மெத்தட்லேயுமே பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த பவுடரை காய வச்சு வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இப்படி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 3 மடங்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணி நீங்கள் அந்த இதை வாஷ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சமாவது மஞ்சள் பொடியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி அளவுகளில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 அல்லது 3 ஸ்பூன் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஒரு வேளை சுகரோட இது கண்டென்ட் லைட்டாக இருந்தாலும் அதில் செடிகளுக்கு பயன்படுத்தும் போது எறும்புகள் வரலாம். மஞ்சள் பொடி இல்லாத பட்சத்தில் நீங்கள் நீம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நீம் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால அது கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம செடிகளுக்கு எந்த ஒரு பூச்சியோட தொல்லைகள் எதுவுமே வராமல் பாதுகாக்கும். இந்த உரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது மார்னிங் 7-8 மணிக்குள்ளாடி இந்த உரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த உரங்களை பயன்படுத்திட்டு வரலாம். உரங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி உரமாக வாட்டராக கொடுக்கும்போதும் சரி, இல்லை அப்படின்னா பவுடர் கண்டிஷனில் கொடுக்கும்போதும் மண்ணை நல்லா கலரி கொடுத்துட்டு சைடில் எல்லாம் தூவி விட்டுட்டு அப்படி தான் கொடுக்கணும். வாட்டர் கொடுக்கும்போதும் சரி அதே மாதிரி மண்ணை கலரை விட்டுட்டு நல்லா நீங்கள் தண்ணி கொடுங்க. உரங்கள் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உரங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் மண்ணை கலரை விட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டிலே எளிமையாக ஈஸியாக உரங்களை பயன்படுத்திக்கலாங்க. நம்ம செடிகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இந்த உரங்களை பயன்படுத்தலே போதுமானது. இந்த உரங்களை பயன்படுத்தும் போது நம்மளோட செடிகள் ஆரோக்கியமாகவும் பிளான்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். முட்டுகள் நிறையா வைக்கவும் புது தளிர்கள் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இலைகள் பழுக்காமலும் இருக்கும். முட்டுங்கள் வரும்போது அது வேகமாக பழுக்காமல் நல்ல முறையில் இந்த மாதிரி பூக்களை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. அதே மட்டும் இல்லை, இதில் நைட்ரஜன் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் செடிகள் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வளருங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஹாப்பி கார்டனிங். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம், ஏதாவது உங்களுக்கு அப்படி ஏதாவது தேவைப்பட்டதாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக பதில் சொல்லுவேன். ஹாப்பி கார்டனிங்.